கற்பனை செய்து பாருங்கள். உங்களிடம் ஒரு மேஜிக் தட்டச்சு இயந்திரம் இருக்கு. நீங்கள் என்ன கேட்டாலும் சில நொடிகளில் உலகிலே மிக சிறந்த கட்டுரையை அது டைப் செய்து கொடுத்துவிடும். கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா. ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அந்த மிஷினில் பேக் ஸ்பேஸ் கிடையாது. ரப்பரால் அழிக்கவும் முடியாது. அது என்ன தட்டச்சு செய்ததோ அதுதான் இறுதி. ஓ, அதை கொஞ்சம் கூட நம்மால் திருத்த முடியாதா? நிச்சயமா முடியாது. எரிச்சலாக இருக்கு இல்லையா? ஆனால் இன்று உலகின் மிகச்சிறந்த செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்கள் எல்லாமே இந்த ஒரு விதியைத்தான் நம்மீது திணித்துக் கொண்டிருக்கின்றனர். அது ஏன்? அதாவது இந்த ஏஐ விஷயத்துல ஒரு பெரிய கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்கு. கரெக்ட். இன்று நாம் பயன்படுத்தும் ஏஐயிலிருந்து தமிழக அரசியலில் நடக்கும் மாற்றங்கள், பல்லாயிரம் கோடி ரூபாய் கார்ப்பரேட் முதலீடுகள், ஏன் உங்கள் வீட்டு மளிகை பட்டியல் வரை அனைத்தையும் இணைக்கும் ஒரு கண்ணுக்கு தெரியாத சரடு இருக்கு. அதுதான் கட்டுப்பாடும் மாயை. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கோணம் இது. நன்றி. உங்களுக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று மே 18, 2026. நம்மிடமுள்ள குறிப்புகள் மிகவும் சுவாரஸ்யமானவை. சரி, இதை சற்று விரிவாக அலசுவோம். கண்டிப்பா. நாம் செய்திகளை படிக்கும்போது ஒவ்வொன்றும் தனித்தனி தீவுகளா போல தோன்றும். ஆனால் அந்த தகவல்களுக்கு பின்னால் இருக்கும் ஏன், எப்படி என்ற மெக்கானிசத்தை புரிஞ்சுக்கும் போதுதான் இந்த உலகம் நிஜமாகவே எப்படி இயங்குகிறது என்ற பெரிய படம் நமக்கு கிடைக்கும். உண்மைதான். நீங்க சொன்ன அந்த கட்டுப்பாடு என்ற விஷயத்த முதலீடுகள் மற்றும் அரசியல் பற்றிய ஒரு பெரிய வதந்தியிலிருந்தே நாம் இன்று தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். தாராளமா தொடங்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால ஒரு பெரிய விவாதம் போயிட்டு இருக்கு. ஆமாம். கடந்த சில நாட்களாகவே அந்த தகவல் காட்டுத்தீ போல பரவி வருது. அதாவது, தமிழகத்தில் புதிய டிவிஏ அரசு, விஜய் தலைமையிலான அரசு பதவியேற்ற ஒரு வாரத்திலேயே ஓசூரிலிருந்து 15,000 கோடி ரூபாய் முதலீடு வெளியேறி ஆந்திராவுக்கு போய்விட்டதுன்னு சொல்றாங்க. ஆமா, எனக்கும் அந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு புதிய அரசு வரும்போது, அதுவும் பல தசாப்தங்களுக்கு பிறகு ஒரு பெரிய அரசியல் மாற்றம் நடக்கும்போது, இப்படி ஒரு பின்னடைவு என்பது மக்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்கறதே. உண்மையிலே அங்க என்னதான் நடக்கிறது? 15,000 கோடி ரூபாய் முதலீடு வெளியேறியது உண்மைதானா? இதில் நாம் கொஞ்சம் நிதானமாக உண்மையா அலசணும். முதலீடுகள் வெளியேறியது போல ஒரு தோற்றம் இருக்கலாம். ஆனால் பரவும் தகவல்கள் அடிப்படையில் ஒரு வதந்தி. ஒரு வதந்தியா? அப்போ முதலீடு எதுவும் வெளியேறலையா? தரவுகளை எடுத்து பார்த்தா உண்மை முற்றிலும் வேறாக இருக்கு. முதலில் ஓசூர் சர்வதேச விமான நிலையத்திற்கான 26,000 கோடி ரூபாய் முதலீடு எந்த பாதிப்பும் இல்லாமல் பாதுகாப்பாக இருக்கு. அதற்கான நிலம் கையகப்படுத்தும் பணிகள் திட்டமிட்டபடி தீவிரமாக நடந்து வருகின்றன. ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. ஓசூர் விமான நிலைய முதலீடு அப்படியே இருக்கு அப்படின்னா, அந்த 15,000 கோடி ரூபாய் முதலீடு வெளியேறியதாக சொல்றாங்களே, அது எந்த திட்டம்? ஏதோ ஒரு திட்டம் கை நழுவி போயிருக்கு இல்லையா? ஆமா, ஒரு திட்டம் கை நழுவி போயிருக்கு. ஆனால் அது விமான நிலைய திட்டம் அல்ல. அது மத்திய அரசின் பாதுகாப்புத்துறை சார்ந்த மிகப்பெரிய ப்ராஜெக்ட். ஓஹோ, டிஃபென்ஸ் ப்ராஜெக்டா? ஆமாம். 5ஆம் தலைமுறை போர் விமானமான AMCA, அதாவது அட்வான்ஸ்ட் மீடியம் காம்பேட் ஏர்கிராஃப்ட் சோதனை மற்றும் ஒருங்கிணைப்பு வளாகத்திற்கான திட்டம் அது. அதன் மதிப்புலாம் 15,000 கோடி ரூபாய். அந்த திட்டத்தை தான் மத்திய அரசு தற்போது ஆந்திர பிரதேசத்திற்கு வழங்கியுள்ளது. அப்படியா? ஆமா. பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஆகியோர் இணைந்து ஆந்திராவின் புட்டப்பர்த்தில் இதற்கு அடிக்கல்லும் நாட்டிவிட்டார்கள். எனக்கு ஒன்று புரியவில்லை. இந்த திட்டத்திற்காக தமிழக அரசு 3.5 கிலோமீட்டர் நீளமான ரன்வே, 100 ஏக்கர் இலவச நிலம் என எல்லாவற்றையும் தர முன்வந்ததாக படித்தேன். உண்மைதான். அதற்கான ப்ரொபோசல்ஸ் எல்லாம் ரெடியாகத்தான் இருந்தது. 3 ஆண்டுகளாக DRDOவுடன் பேச்சுவார்த்தையும் நடந்திருக்கு. இவ்வளவு சலுகைகள் கொடுத்தும் ஏன் ஆந்திராவுக்கு போக வேண்டும்? இதனாலதான் முந்தைய ஆளுங்கட்சியான திமுக இது புதிய டிவிஏ அரசின் தோல்வி என்று விமர்சிக்கிறதா? அரசியல் ரீதியாக எதிர்க்கட்சிகள் விமர்சிப்பது இயல்புதான். ஆனால் நாம் ஒரு நடுநிலையான பார்வையாளராக இதை அணுகணும். இது புதிய அரசின் தோல்வியா என்றால் இல்லை. உண்மையான காரணம் டெல்லியில் இருக்கும் லாபியிங் மெக்கானிசம். லாபியிங்னா அரசியல் அழுத்தம்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் சந்திரபாபு நாயுடு ஒரு தவிர்க்க முடியாத அங்கம். மத்திய அரசை தாங்கி பிடிக்கும் ஒரு முக்கிய தூண் அவர். அந்த டெல்லி செல்வாக்கை பயன்படுத்தி அவர் இந்த திட்டத்தை தன் மாநிலத்திற்கு கொண்டு சென்று விட்டார். இதை ஒரு முதலமைச்சரின் தோல்வி என்று முத்திரை குத்த முடியாது. அதை எப்படி உறுதியாக சொல்வது? ஏனென்றால் இதற்கு முன்பும் இப்படி நடந்திருக்கு. 2025இல் திரு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தபோதே தமிழகத்தோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட்ட தென்கொரியாவின் ஹுவாசேங் நிறுவனம் தனது 1,720 கோடி ரூபாய் முதலீட்டை ஆந்திராவின் குப்பத்திற்கு மாற்றியது.
அப்போதும் இதே மாதிரி நடந்திருக்கா? ஆமாம், அப்போது ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி பலமாகத்தான் இருந்தது. எனவே கார்ப்பரேட் அல்லது மத்திய அரசின் முதலீடுகள் என்பது உள்கட்டமைப்பை மட்டும் பொறுத்தது அல்ல, டெல்லியில் யாருக்கு எவ்வளவு அரசியல் அழுத்தம் கொடுக்க முடியும் என்பதை பொறுத்தது. இது மாநிலங்களுக்கிடையேயான ஒரு நேரடி போட்டி. இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன் அல்லது கண் மாயை என்று சொல்லலாம். எப்படி சொல்றீங்க? அதாவது, புதிய முதலமைச்சர் பதவியேற்பதும் இந்த முதலீடு ஆந்திராவுக்கு போவதும் ஒரே நேரத்தில் தற்செயலாக நடக்கிறது. உடனே மனித மூளை என்ன செய்கிறது? ஆஹா, இவர் வந்ததாலதான் அது போனது என்று ஒரு தவறான காரண காரிய தொடர்பை உருவாக்கிவிடுகிறது. உண்மையில் அந்த திட்டம் பல மாதங்களாகவே ஆந்திராவுக்கு செல்ல தயாரித்துக் கொண்டிருந்த ஒன்று. மிகச் சரியான பகுப்பாய்வு. இந்த மாயைகளை உடைப்பதுதான் மிக முக்கியம். உள்கட்டமைப்பை தாண்டி அரசியல் லாபியிங் எப்படி வேலை செய்கிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். முதலீடுகளை தக்கவைப்பது ஒரு சவால் என்றால், மக்களாட்சியில் ஒரு புதிய அரசை அமைப்பது எவ்வளவு பெரிய அரசியல் சதுரங்கம் என்பதை பார்ப்போம். 59 ஆண்டுகால திராவிட ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து 85.1% மாபெரும் வாக்குப்பதிவோடு 35% வாக்குகளை பெற்று 108 இடங்களை டிவிஏ வென்றிருக்கிறது. இது சாதாரண விஷயம் அல்ல. நிச்சயமா, இது வரலாற்று ரீதியான ஒரு தேர்தல் முடிவு. ஆனால் ஆட்சி அமைக்கும் பயணம் அவ்வளவு சுலபமாக இருக்கவில்லையே. ஒரு புதிய கட்சி பெரும்பான்மை பெறும்போதெல்லாம் சிஸ்டம் அதை எப்படி எதிர்கொள்கிறது என்பது சுவாரஸ்யமானது. ஆளுநர் ஆர்லேகர் புதிய அரசை ஆட்சி அமைக்க அழைக்க தாமதித்ததும் 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை கேட்டதும் அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆமாம், டிவிஏவிடம் 108 இடங்கள் மட்டுமே இருந்ததால் மீதமுள்ள 10 பேரின் ஆதரவை திரட்ட வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு உருவானது. அந்த பரபரப்பான சூழ்நிலையில்தான் மற்ற கட்சிகளின் நகர்வுகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. அந்த பரபரப்பின் உச்சகட்டம்தான் ஏஎம்எம்ஏ மற்றும் டிடிவி தினகரன் கொந்தளிப்பு விவகாரம். எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், ஏஎம்எம்ஏ கட்சிக்கு இருந்ததே ஒரே ஒரு எம்எல்ஏவான திரு காமராஜ் மட்டும்தான். அவர் தன்னிச்சையாக டிவிஏ அரசுக்கு ஆதரவு கடிதம் கொடுத்துவிட்டார். ஆமா, அது ஒரு பெரிய அரசியல் திருப்புமுனை. ஆரம்பத்தில் தினகரன் இது போலி கடிதம் என்று கொந்தளித்தார். ஆனால் காமராஜ் சொந்த விருப்பத்துடன் ஆதரவு தெரிவிக்கும் வீடியோவை டிவியை வெளியிட்டதும் தினகரன் அவரை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார். ஏன் தினகரன் இவ்வளவு தீவிரமாக ரியாக்ட் செய்ய வேண்டும்? நீங்கள் அந்த மெக்கானிசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மாநில கட்சியை பொறுத்தவரை அவர்களுக்கு இருக்கும் எம்எல்ஏக்களின் எண்ணிக்கைதான் அவர்களின் பேரம் பேசும் சக்தி. பேரம் பேசும் சக்தி என்றால்? அதாவது பாத்தீங்கன்னா, ராஜ்யசபா சீட் கேட்பதாகட்டும் அல்லது மத்திய அரசிடம் ஏதேனும் கோரிக்கை வைப்பதாகட்டும், அந்த எண்ணிக்கை தான் பலம். தன்னிடம் இருக்கும் ஒரே ஒரு எம்எல்ஏவும் கட்சி தாவினால் அந்த அரசியல் பலம் முற்றிலுமாக அழிந்துவிடும். தினகரனின் கொந்தளிப்புக்கு அந்த அரசியல் யதார்த்தமே காரணம். இது எனக்கு எப்படி தோன்றுகிறதென்றால், செஸ் விளையாட்டில் தன்னிடம் இருந்த ஒரே ஒரு பலமான குதிரையையும் இழந்துவிட்ட ஒருவரின் விரக்திக்கு ஒப்பிடலாம். ஆமாம், மிகச்சரியான உதாரணம் என்று அவர் நினைத்திருப்பார். ஆனால் அந்த குதிரையே தானாக முன்வந்து எதிரணியில் இணைந்துவிட்டால் வெறும் சிப்பாய்களை வைத்துக்கொண்டு அவர் என்ன செய்ய முடியும்? அந்த விரக்தி தான் அது. அதேதான். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் இங்க இருக்கு. சொல்லுங்கள். சோழவந்தான் தொகுதி டிவிஏ எம்எல்ஏ மற்றும் தற்காலிக சபாநாயகரான கருப்பையா விஜய் முதலமைச்சரானதால் தனது வேண்டுதலை நிறைவேற்ற கிணற்றில் மூழ்கி நேர்த்திக்கடன் செலுத்தியுள்ளாரே, இதை பார்த்தீர்களா? ஆமாம், பார்த்தேன். இது ஒரு வகையான தீவிர விசுவாசம் இல்லையா? அது மட்டுமில்லாமல் இன்று மே 18, 2026 இயக்குனர் வெங்கட் பிரபு கோட் திரைப்படத்தில் பயன்படுத்திய அசல் DN07 CM2026 நம்பர் பிளேட்டை முதலமைச்சர் விஜய்க்கு நேரில் பரிசளித்துள்ளார். இது ஒரு கிரியேட்டிவ் ஃபோர்ஷாடோயிங், நனவான தருணம். நிஜமாவே ஒரு சினிமா தருணம் போலதான் இருக்கு. இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய ஆழமான விஷயம் என்னவென்றால் மாற்றம். எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி, ஸ்டாலின் என மாபெரும் தலைவர்களை பார்த்த தமிழ் மக்கள் இப்போது விஜயையும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். மக்கள் எப்போதுமே ஜனநாயக தீர்ப்பை மதிப்பவர்கள். 100க்கு 100 உண்மை. யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களின் செயல்பாடுகள்தான் அவர்களை தொடர்ந்து தக்க வைக்கும் என்பதை இந்த தேர்தல் மிகத் தெளிவாக உணர்த்தியிருக்கிறது. நிச்சயமா. சரி, அரசியல் கட்சிகள் தங்களின் அதிகாரத்தை எப்படி தந்திரமாக விரிவுபடுத்த நினைக்கிறார்களோ அதேபோல கார்ப்பரேட் நிறுவனங்களும் தங்களின் வணிக எல்லையை விரிவுபடுத்துகின்றன. அதற்கு டிவிஎஸ்ஸின் புதிய நகர்வு ஒரு சிறந்த உதாரணம். டிவிஎஸ் நிறுவனத்தின் அந்த பேங்கிங் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி சொல்றீங்களா? ஆமா, இன்று மே 18, 2026 அன்று டிவிஎஸ் மோட்டார் நிறுவனம்
ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் 4.9% பங்குகளை, அதாவது சுமார் 51,60,903 பங்குகளை 193.31 கோடி ரூபாய்க்கு வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக 9.9% வரை வாங்கவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். எனக்கு இங்கே ஒரு லாஜிக்கல் கேள்வி வருகிறது. தாராளமா கேளுங்க. வண்டி தயாரிக்கும் ஒரு நிறுவனம் எதற்காக ஒரு வங்கியின் பங்குகளை வாங்க வேண்டும்? டிவிஎஸ் நிறுவனத்திடம் ஏற்கனவே டிவிஎஸ் கிரெடிட் என்ற நிதி நிறுவனம் இருக்கிறதே. அவர்கள் மூலமாகவே 2 வீலர் லோன் கொடுக்கலாமே. அதற்காக ஏன் ஒரு பேங்க்ல போய் ஷேர் வாங்கணும்? ஒரு வேலிடான கேள்வி. அவர்களோட ஒரு பார்ட்னர்ஷிப் வைத்துக்கொண்டால் போதாதா? ஈக்விட்டி வாங்குவதில் அவர்களுக்கு என்ன ஸ்பெஷல் லாபம்? இது ஒரு மில்லச்சிறந்த கேள்வி. இதை ஸ்ட்ராட்டஜிக் மைனாரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது மூலப்புறாய சிறுபான்மை முதலீடு என்று சொல்வார்கள். நீங்கள் கேட்டபடி டிவிஎஸ் கிரெடிட் ஒரு வங்கி அல்ல, அது ஒரு NBFC, அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி. ஓ, அதற்கும் வங்கிக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? ஒரு NBFC பணத்தை வங்கிகளிலிருந்து அதிக வட்டிக்கு கடனாக வாங்கிதான் மக்களுக்கு லோன் கொடுக்க வேண்டும். ஆனால் ஒரு வங்கிக்கு கரண்ட் அக்கவுண்ட் மற்றும் சேவிங்ஸ் அக்கவுண்ட் டெபாசிட்கள் மூலம் மிக குறைந்த வட்டிக்கு மக்கள் பணம் கிடைக்கும். ஓ, அப்படி என்றால் நேரடியாக பேங்கில் ஒரு கட்டுப்பாட்டை வைத்தால் குறைவான வட்டியில் பணம் கிடைக்கும் என்கிறீர்களா? சரியாக சொன்னீர்கள். ஜனா SFP என்பது இந்தியாவின் 4வது பெரிய சிறுநிதி வங்கி. அவர்களுக்கு 12 மில்லியன் வாடிக்கையாளர்கள், 822 கிளைகள் உள்ளன, 35,000 கோடி ரூபாய் அளவிலான கடன்கள் மற்றும் வைப்புகளை கையாளுகிறார்கள். அப்போ அந்த நெட்வொர்க் ரொம்ப பெருசு. ஆமா, இந்த 51 லட்சம் பங்குகளை வாங்குவதன் மூலம் ஜனா வங்கியின் பரந்த அடித்தட்டு மக்கள் நெட்வொர்க்குக்குள் டிவிஎஸ் நேரடியாக நுழைகிறது. ஒரு சாமானிய விவசாயி இருசக்கர வாகனம் வாங்க வரும்போது அவருக்கு எளிதாக கடன் கொடுப்பதற்கான ஒரு முழுமையான நிதிச்சேவை கட்டமைப்பை டிவிஎஸ் தனக்குள்ளே உருவாக்கிக் கொள்கிறது. இது ஒரு ஸ்மார்ட்டான மூவ் தான். நிச்சயமா. வங்கியின் நிர்வாகத்தை கட்டுப்படுத்தாமல் அதன் சேவைகளை தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு தடையின்றி வழங்கும் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் இது. அருமை. டிவிஎஸ் தங்களின் எதிர்காலத்தை தாங்களே கட்டுப்படுத்த நினைக்கிறது. ஆனால் உள்நாட்டில் நாம் எவ்வளவுதான் துல்லியமாக திட்டமிட்டாலும் உலகளாவிய நிகழ்வுகள் எப்படி நம் கட்டுப்பாட்டை மீறி எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றிவிடும் என்பதற்கு தாபர் நிறுவனத்தின் நிலைமை ஒரு பெரிய பாடம். தாபர் விவகாரம் சமீபத்துல பெரிய செய்தியாச்சே. ஆமா, சமீபத்தில் டாபர் நிறுவனத்தின் CEO மோஹித் மல்ஹோத்ரா GSTயை கடுமையாக விமர்சித்தார் என்று ஒரு செய்தி வந்ததே, அது உண்மையா? இல்ல, அது ஒரு தவறான புரிதல். அவர் GSTயை விமர்சிக்கவில்லை. மாறாக மேக்ரோ எக்கனாமிக்ஸ் எனப்படும் உலகளாவிய பொருளாதார யதார்த்தம் எப்படி உள்ளூர் திட்டங்களை பயனற்றதாக்குகிறது என்பதைத்தான் சுட்டிக்காட்டினார். அதாவது உலக அளவில் நடக்கும் சம்பவங்கள் எப்படி நம்மூர் மளிகை கடையை பாதிக்கிறது என்பதுதானே. அத கொஞ்சம் எளிமையாக விளக்க முடியுமா? கட்டாயமாக. இப்போ பாத்தீங்கன்னா மத்திய கிழக்கு ஆசியாவில், குறிப்பாக ஈலானை சுற்றி நடக்கும் போர் சூழலால் உலக அளவை கச்சா எண்ணெய் மற்றும் LPG விலை கடுமையாக உயர்ந்துவிட்டது. ஆமா, பெட்ரோல் டீசல் விலை ஏறினாலே எல்லா பொருளும் ஏறிடுமே. அதேதான். கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தால் போக்குவரத்து செலவு அதிகரிக்கும். ஒரு ஹேர் ஆயிலையோ அல்லது பேஸ்ட்ரியோ ஃபேக்டரியிலிருந்து கடைக்கு கொண்டு வரும் லாரிக்கான டீசல் செலவு கூடுகிறது. இதனால் இந்தியாவின் பணவீக்கம் சாதாரணமாக இருந்த 2-3% என்ற நிலையிலிருந்து தடாலடியாக 10% உயர்ந்துவிட்டது. அட பாவமே, 10%? இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாக மாறுகிறது. டாபர் நிறுவனத்தின் 85% பொருட்கள் இப்போது 5% GST வரம்பில தான் உள்ளன. அரசு வரியை குறைத்து மக்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை கொடுத்தது. ஆனால் இந்த பணவீக்கம் அந்த லாபத்தை முழுமையாக காலி செய்துவிட்டது. ஆமா, அது ஒரு பெரிய துரதிர்ஷ்டம். இது எப்படி இருக்கிறதென்றால், புயல் அடிக்கும்போது ஒருவருக்கு குடையை கொடுப்பது போன்றது. அரசு கொடுத்த குடை, அதாவது GST குறைப்பு நல்ல விஷயம்தான். ஆனால் போர் மற்றும் பணவீக்கம் என்று சொல்லப்படும் அந்த சூறாவளி காற்று அந்த குடையோடு சேர்த்து அந்த மனிதனையும் அல்லவா தூக்கி எறிந்து விடுகிறது. மிக ஆழமான ஒப்புமை. நீங்கள் ஒரு பொருளின் விலையை 5 ரூபாய் வரியை குறைத்து விற்க நினைக்கும்போது அதன் உற்பத்தி மற்றும் போக்குவரத்து செலவு 15 ரூபாய் கூடிவிட்டால் வரி குறைப்பால் எந்த பயனும் இல்லை. இது ஒரு புறம் என்றால், உள்நாட்டு அதிகாரிகளின் கொள்கை முரண்பாடுகள் மறுபுறம் குழப்பத்தை ஏற்படுத்தின. உள்நாட்டு முரண்பாடுகளா? அது என்ன? ஹஜ்மோலா விவகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உச்சநீதிமன்றம் அது ஒரு ஆயுர்வேத மருந்து, அதனால் அதற்கு 12% GST தான் என்று தீர்ப்பளித்துவிட்டது. ஓகே, அது கிளியர் தானே? அங்கதான் பிரச்சனை. கோயம்புத்தூர் DGGI அதிகாரிகள்
அது சாக்லேட், அதாவது கேண்டி என்று கருதி 18% வரி விதிக்க முடியுமா என விசாரித்தது ஒரு பெரிய நிர்வாக குழப்பத்தை ஏற்படுத்தியது. அது மட்டுமா, செப்டம்பர் 2025ல 4 டியர்ல இருந்து 2 டியராக, அதாவது 5% மற்றும் 18% என ஜிஎஸ்டி மாறியதே, அதிலும் ஒரு பெரிய உளவியல் சிக்கல் உருவானது. மக்கள் வாங்குறத நிறுத்திட்டாங்களா? ஆமா, வரி மாறப்போகிறது என்று தெரிந்தால் மக்கள் என்ன செய்வார்கள்? அடுத்த மாசம் விலை குறையும், அப்போ வாங்கிக்கலாம் என்று பொருளை வாங்காம தள்ளி போடுவார்கள். இதனால் டாபர் நிறுவனத்தின் Q2 FY26 விற்பனை கடுமையாக பாதாளத்திற்கு சென்றது. உள்நாட்டு கொள்கைகள் எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் பணவீக்கம் மற்றும் போர் போன்ற உலகளாவிய காரணிகள் அதை எப்படி பயனற்றதாக்கும் என்பதற்கு இது ஒரு நேரடி உதாரணம். சரி, இதையெல்லாம் ஒரு பரந்த பார்வையோடு இணைத்து பார்ப்போம். டாபர் நிறுவனத்தால் ஈரானில் நடக்கும் போரையோ உலகளாவிய பணவீக்கத்தையோ கட்டுப்படுத்த முடியவில்லை. அது அவர்களின் கட்டுப்பாட்டை மீறிய விஷயம். உண்மைதான். அதே போலத்தான் அரசியல் தலைவர்களும் தங்களின் எம்எல்ஏக்களை முழுமையாக கட்டுப்படுத்த முடிவதில்லை. இந்த கட்டுப்பாடின்மை என்பது தொழில்நுட்ப உலகிலும் இப்போது விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. நாம் தினமும் பயன்படுத்தும் ஏஐயை பற்றி பேசுவோம். ஆமா, நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த மேஜிக் தட்டச்சு இயந்திரம், ஏஐயிடம் நாம் ஒரு கேள்வியை கேட்கிறோம், அதாவது ப்ராம்ப்ட் கொடுக்கிறோம், அதற்கு அது ஒரு பதிலை கொடுக்கிறது. நாம் கேட்ட கேள்வியை நம்மால் எடிட் செய்ய முடியும், ஆனால் ஏஐ வழங்கும் பதிலை நம்மால் நேரடியாக எடிட் செய்ய முடியாது. இது பலருக்கும் எரிச்சலை தருகிறது. ஆமா, நிறைய யூசர்ஸ் அதை கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நான்டா கேள்வியை கேட்கிறேன், எனக்கு பதில் ஒரு சின்ன எழுத்து பிழையோடு வருகிறது, அதை நான் எடிட் செய்து சரி செய்து கொள்ளலாமே, ஏன் கம்பெனிகள் அதை தடுப்பார்கள் என்று பலரும் கேட்கிறார்கள். இது பார்ப்பதற்கு எரிச்சலூட்டுவது போல தோன்றலாம். நீங்கள் சொல்வது போல ப்ராம்ப்ட் என்பது பயனரின் உள்ளீடு. அதை நீங்கள் மாற்றினால் ஏஐ பழைய பதிலை அழித்துவிட்டு புதிதாக ஒன்றை உருவாக்கும். ஆனால் ஏஐ கொடுத்த பதிலை எடிட் செய்ய உங்களை அனுமதித்தால் என்ன நடக்கும் என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நான் ஒரு நிமிடம் டெவில்ஸ் அட்வொகேட்டாக இருந்து கேட்கிறேன். நான் எடிட் செய்வதால் யாருக்கு என்ன நஷ்டம்? பெரிய நஷ்டம் இருக்கு. இன்று நாம் வாழ்வது டீப் ஃபேக்ஸ் மற்றும் போலி செய்திகள் மலிந்துவிட்ட ஒரு காலகட்டம். ஒருவேளை ஏஐயின் பதிலை எடிட் செய்ய முடிந்தால் நீங்கள் ஏஐ கிட்ட ஒரு சாதாரண கேள்வி கேட்டுவிட்டு அது கொடுத்த பதிலை பூமி தட்டையானது என்றோ அல்லது ஒரு குறிப்பிட்ட அரசியல் தலைவர் ஊழல்வாதி என்றோ எடிட் செய்து விடலாம். ஓ, அப்படி மாத்திட்டு என்ன பண்ணுவாங்க? பிறகு அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பாருங்கள், உலகத்தின் முன்னணி ஏஐ இப்படித்தான் சொல்கிறது என்று தவறான தகவல்களை சமூக வலைதளங்களில் பரப்ப முடியும். ஓஹோ, அப்படியென்றால் மக்கள் ஏஐயின் நம்பகத்தன்மையை தவறாக பயன்படுத்தி சமூகத்தில் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த தடையா? துல்லியமாக. இது நம்பகத்தன்மை மற்றும் தரவு ஒருமைப்பாடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான பிரச்சனை. ஆந்த்ரோபிக் தோன்ற உலகின் முன்னணி ஏஐ நிறுவனங்களின் அடிப்படையான கொள்கையே இதுதான். எங்கள் தொழில்நுட்பம் சொல்லாத ஒன்றை அது சொன்னதாக நீங்கள் மாற்றியமைக்கக்கூடாது. எங்கள் தயாரிப்பின் நேர்மையை நாங்கள் விட்டுத்தர மாட்டோம் என்பதுதான் அவர்களின் நிலைப்பாடு. அப்போ அந்த சின்ன தப்பை எப்படி சரி பண்றது? உங்களுக்கு பதில் பிடிக்கவில்லையா, கேள்வியை மாற்றி வேறு பதில் வாண்டுங்கள், அல்லது அந்த பதிலை காப்பி செய்து உங்கள் நோட்பேடிலோ வேர்டிலோ வைத்து எடிட் செய்து கொள்ளுங்கள். ஆனால் நேரடியாக ஏஐயின் தளத்தில் வைத்து எடிட் செய்ய முடியாது. ஒரு தொழில்நுட்பம் மனித குலத்திற்கு ஆபத்தாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக எடுக்கப்பட்ட ஒரு தேவையான கட்டுப்பாடு இது. ஆக இதற்கெல்லாம் என்னதான் அர்த்தம்? இன்று நாம் பல கோணங்களில் பலவிதமான செய்திகளை மிக ஆழமாக அலசியுள்ளோம். ஓசூர் விமான நிலைய முதலீடுகள் வெளியேறவில்லை, அது ஒரு மாயை என்றும், 15,000 கோடி ரூபாய் AMCA திட்டம் எப்படி டெல்லி லாபியிங்கால் திசை மாறியது என்றும் பார்த்தோம். ஆமாம், அப்புறம் தேர்தல் பத்தியும் பேசணும். அதிகாரத்தின் சவால்கள், எம்எல்ஏக்களின் பேரம் பேசும் சக்தி மற்றும் ஜனநாயக தீர்ப்பை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்று பேசினோம். டிவிஎஸ் நிறுவனத்தின் வங்கி முதலீடு எப்படி ஒரு சாமானிய விவசாயிக்கு தடையின்றி லோன் கிடைக்க ஒரு ஈகோசிஸ்டமை உருவாக்குகிறது என்பதையும் புரிந்து கொண்டோம். டாபர் நிறுவனத்தோட பிரச்சனைகளையும் நாம அலசினோம். ஆமாம், அரசு எவ்வளவுதான் வரியை குறைத்தாலும் மத்திய கிழக்கு போரினால் உங்கள் வீட்டு மளிகை பட்டியல் எப்படி பணவீக்கத்தால் சூறையாடப்படுகிறது என்பதையும் பார்த்தோம். இறுதியாக நாம் பயன்படுத்தும் ஏஐயின் நம்பகத்தன்மையை காக்க ஏன் அந்த எடிட் செய்ய முடியாத கட்டுப்பாடு தேவை என்பதையும் உணர்ந்து கொண்டோம். நான் விவாதித்த இந்த ஒவ்வொரு தலைப்பும் மேலோட்டமாக பார்த்தால் செய்தித்தாள்களின் வெவ்வேறு பக்கங்களில் வரும் தனித்தனி தகவல்கள். ஆனால் ஆழ்ந்து கவனித்தால் அவை அனைத்தும் அதிகார போட்டிகள், மனிதர்களின் உளவியல் மற்றும் கட்டுப்பாட்டை கையில் வைத்திருக்க துடிக்கும் சிஸ்டம்களின் ஒரு பெரிய வலைப்பின்னல். இன்று நீங்கள் செய்திகளை அணுகும் விதத்தை இந்த உரையாடல் நிச்சயம் ஆழமாக்கியிருக்கும் என்று நம்புகிறேன்.
100% உண்மை. விடை பெறுவதற்கு முன் இந்த ஆழமான அலசலை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களிடம் நான் ஒரு இறுதிச் சிந்தனையை முன்வைக்க விரும்புகிறேன். அரசியல்வாதிகள் தங்கள் அதிகாரத்தை நிலைநிறுத்த நினைப்பதாகட்டும், கார்ப்பரேட் நிறுவனங்கள் தங்களின் வியூகங்களை வகுப்பதாகட்டும், அல்லது செயற்கை நுண்ணறிவு தனக்கு இடப்படும் கட்டளைக்கு ஏற்ப இயங்குவதாகட்டும், எல்லாமே யாரோ ஒருவர் கொடுக்கும் ப்ராம்ப்டை, அதாவது ஒரு உள்ளீட்டை பொறுத்துதான் இயங்குகிறது. ஆழமான கருத்து. டெல்லியில் சந்திரபாபு நாயுடு கொடுத்தது ஒரு ப்ராம்ப்ட், டிவிஎஸ் நிறுவனம் கொடுத்தது ஒரு ப்ராம்ப்ட், ஈரானில் நடக்கும் போர் கொடுத்தது ஒரு ப்ராம்ப்ட். அப்படி பார்த்தால் நாம் வாழும் இந்த சமூகத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அந்த மாஸ்டர் ப்ராம்ப்டை உண்மையில் எழுதுவது யார்? அது மக்கள் கையில் இருக்கிறதா அல்லது அந்த மாயையான சிஸ்டத்தின் கையில் இருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். உங்கள் சிந்தனைகளுக்கு புதிய வெளிச்சம் பாய்ச்ச மீண்டும் ஒரு ஆழமான அலசலில் உங்களை சந்திக்கிறோம். விடைபெறுகிறோம். நன்றி.